ஆய்வகத்திலே ஒரு டே பண்ணியிருக்கோம். இது சண்டே நைட் எடுத்ததாகும். சண்டே நைட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மண்டே மார்னிங் வீடியோ கண்டினியூ ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நைட்டு 10:05 ஆயிடுச்சு. நைட்டே கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் தூங்குவேன். பாருங்க இப்படி இருந்த கிச்சன் இப்போ எப்படி மாறி இருக்குதுன்ட்டு. ஆக்சுவலாக இது சண்டே நைட் எடுத்த விலாகு. இப்படி க்ளீன் பண்ணிட்டு படுத்தோம்னா மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு பிளட்டு ஹீமோக்ளோபின் 7 இருக்கிறனால ஏபிசி ஜூஸ் ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக டேஸ்ட்டே பிடிக்கலிங்க. ஒருவேளை சர்க்கரை போடாதனாலே என்னன்னு தெரியல. நீங்களே இது எப்படி குடிப்பீங்க, இது வேற மாதிரி எப்படி குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. குடிச்சிட்டு தலை சுத்துது, வாமிட் வர மாதிரி இருக்கு, என்னென்னமோ பண்ணிருச்சு. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரவும் குட்டி பிள்ளை கரெக்டாக எழுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. டைம் பாருங்க 11:21 ஆகுது. எனக்கு இப்போ குட்டி பாப்பா வச்சிருக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான். ஏன்னா 2 பிள்ளைங்களையும் வளர்த்துனதே எனக்கு தெரியல. என் தங்கச்சி கூட இருந்தாங்க, அவளுங்களே ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. இதுவும் ஒரு அனுபவம் தான், நல்லா இருக்கு. எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறும். எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஒவ்வொரு நாள் சீக்கிரம் தூங்கிடுவாங்க, ஒவ்வொரு நாள் அழமாட்டாங்க, முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள விட்டுட்டு தூங்குறதுக்கு எனக்கு மனசு வராது. என் கண்ணை பார்த்தீங்களா, மணி இப்போ 3:15. தூங்கிட்டு 5. ஹாய் உறவுகளே, குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் மட்டனை நல்லா குக்கர்ல வேக வச்சு எடுத்துடலாம். இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, லைட்டா உப்பு, கொஞ்சமா மஞ்சள், இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள பிரியாணி மசாலா நாமளே வீட்டுல செஞ்சிடலாம். பிரியாணிக்குள்ள எப்பயுமே அதிகமா எல்லா மசாலா ஸ்பைசிஸ் எல்லாம் சேர்த்துறாதீங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய் மட்டும் சேருங்க, அதே டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
ஒரு பிஞ்ச் அளவு பிரியாணி எல்லாம் அரைக்கிறதுக்கு. கொஞ்சமா இந்த அன்னாச்சி பூ சேர்த்திக்கலாம். சாரி, ஜாதிக்காய். ஐயோ, இது அன்னாச்சி பூ ஜாதிக்காய் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது சேர்த்துக்கோங்க. இது இப்ப லைட்டா ஃப்ரை பண்ணி அப்படி வறுத்துக்கலாம். இது நல்லா ஒரு மட்டன் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃபிளேவரை கொடுக்கும். நல்லா இருக்கும் ஸ்மெல்லு. லைட்டா நீங்க வணக்குனீங்கன்னா போதும். கொஞ்சமா சின்ன வெங்காயம் நம்ம வறுத்து வச்சுக்கிற இந்த ஸ்பைசிஸ் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, தேவைப்பட்ட தண்ணி லைட்டா தெளிச்சு அரைச்சிக்கோங்க. நல்லா வேணுங்கிற அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா நைஸா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே பிரியாணிக்கு வந்து நீங்க தக்காளி பிரியாணி போடாதீங்க. வெங்காயம் வந்து அதிகமா இருக்கணும், தக்காளி வந்து கம்மியா இருக்கணும். தக்காளி அதிகமா போட்டீங்கன்னா ஒரு பிரியாணி வந்து புளிப்பு டேஸ்ட் வந்துடும். பிரியாணிக்கு பேன் வச்சிடலாம். அதுக்குள்ள அரிசி ஓசிட்டு வந்துடுறேன். நான் பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்ய போறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பேன் நல்லா காஞ்சிருச்சு. அது கூடயே நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது பாருங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் சேர்த்திடலாம். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமா வணங்கின பிறகு நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை மசாலா போட்டு அரைச்சு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க.
பச்சை ஸ்மெல் எல்லாம் போன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நீங்க வணக்கிறப்ப நல்லா அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வணக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அடி பிடிச்சிக்கும் நல்லா. நல்லா வணங்கின பிறகு நல்லா தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள் மட்டும் போடுங்க, வேற எதுவும் போடக்கூடாது. இப்பயும் உங்களுக்கு அந்த பிரியாணியோட ஸ்மெல் நல்லா வரும். உங்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம். நாளைக்கு பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா வணங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கின பிறகு நல்லா புளிப்பு இல்லாத தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. புது தயிரா இருக்கணும். புளிப்பு தயிர் இருந்தா உங்களுக்கு டேஸ்ட் பிரியாணி டேஸ்ட் வராது. நல்லா இந்த கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். இதுல இந்த பதத்துக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு. இந்த டைம்ல வேக வச்ச மட்டன் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியே இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இதே பிரியாணி சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் 3 டம்ளர் அரிசி வர வச்சிருக்கேன். நார்மலா நம்ம வந்து 3 டம்ளருக்கு 6 டம்ளர் அரிசி சேர்த்துவோம். இதுக்கு வந்து நம்ம 5 தான் சேர்க்கணும். இது தண்ணி நல்லா கொதிக்கும். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருந்து பாசுமதி ரைஸ் இதில் சேர்த்திக்கலாம். இந்த ரைஸ்ல வந்து அதிகமா போட்டுட்டு நம்ம கிண்டக்கூடாது, அரிசி உடைஞ்சிரும். லைட்டா தான் கிண்டி விடணும்.
இப்போ வந்து நம்ம லெமனை லாஸ்ட்டாக புளிஞ்சு விடணும். அது எதுக்குன்னா சாப்பாடு வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் கரெக்டாக தான் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. லெமன் புளிஞ்சு விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட் தெரியாது. லெமன் புளிஞ்சு விடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்கணும். பக்காவாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் செஞ்சு பாருங்க, அருமையான திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைலில் உங்களுக்கு பிரியாணி வந்துடும். இது நல்லா ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டு தம் போட்டுடலாம். ஸ்லோல நல்லா இது பண்ணி வச்சோம்னா அரிசி அடியும் பிடிக்காது, உங்களுக்கு உதிரி உதிரியா ரைஸ் வரும். போய் குளிப்பா, துண்டு பாருங்க எடுத்து போட்டேன், ஓடு, டைம் ஆயிடுச்சு, ஓடு ஓடு. திருப்பி போட்டுக்கிற கல்ட்டு திருப்பி போடு. ஒரு கொதி வந்துருச்சு, லெமனை புளிஞ்சு விட்டுருலாம். 1/2 லெமன் போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி தயிர் வேற சேர்த்திருக்கோம். இப்போ ட்ரெஸ் எடுத்து விடுறோடி. நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் ஆனால் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கமெண்ட்ஸும் நல்லா மோட்டிவேஷனாக பண்ணியிருந்தீங்க. இந்த அளவுக்கு ஆனால் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தொடர்ந்து என் சேனலுக்கும் சாது தமிழ் கப்பிள் சேனலுக்கும் வந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, பேக் கேமரா போடுறேன். இந்த பதத்துக்கு வந்தோடனே பாருங்க, தெரியுதுங்களா? இப்படி அரிசி நல்லா மேலே குதிச்சு வரப்பே அடுப்பு நல்லா சிம்ல வச்சுக்கிட்டு தம் போட்டுடலாம். நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரத்துல தண்ணி ஃபுல்லா வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு கரெக்டா 20 மினிட்ஸ் இதே மாதிரி சிம்ல இருந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா உதிரி உதிரியா உங்களுக்கு பிரியாணி வரும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. பாப்பா கலசி விட்டு டைம் ஆயிடுச்சு. உங்க குட்டீஸ்லாம் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாப்பாவுக்கு கரெக்டா 8:05க்குலாம் வேன் வந்துருங்க. இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலசி எடுத்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்க எப்படி ரெண்டு மேங்கல போய் கொடுத்துருங்க. இதுக்கு மட்டும் கலசி வரணும், பெரிய அமைதியாக இருக்கணும். கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால தலை ஆட்டாம உட்காந்துருக்குறாங்க மேடம். இல்லைன்னா இப்படிதான் ஆட்டுவாங்கன்னு இல்லை. இவங்களுக்கு தலை செய்யறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். இங்க வலிக்குதுமா, அங்க வலிக்குதுமா, வேடிக்கை தான் அதிகம். நிறைய பேர் பாப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் கேக்குறீங்க. நான் 3 பேரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே நான் போடுறேன் வீடியோவா, பாருங்க. நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா பார்ட்டா பிரிச்சு போடுறேன். 3 பேரோட என்டி ஸ்கேன் ஒரு இதாவும், அனாமலி ஸ்கேன், க்ரோத் ஸ்கேன், இது 3 நான் போடுறேன், பாருங்க. நீங்க ஹோம் டூர் நிறைய பேர் கேக்குறீங்க. என்னால இப்போ வீடியோ எடுக்க டைம் இல்லை ஹோம் டூர். இதுவே வந்து சைடு பை சைடு அங்கங்க மின்னல் மாதிரி ஓடிட்டு வந்து பண்ணிட்டு கிடக்குறேன்.
எனக்கு இவர் வீட்டுல இருந்தாரு அப்படின்னா நான் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு நான் ஹோம் டூர் எடுத்து நான் போடுறேன். ஏன்னா மோஸ்ட்லி இவங்க அதிகமா வெளியில போயிருவாங்க, ஒரு வீட்டுல யாரும் இருக்க மாட்டோம். இல்ல என் சிஸ்டர்ஸ் ஊருக்கு வரப்போ அவங்க வீடியோ எடுக்க சொல்லி நம்ம ஹோம் டூர் தான் காட்டுறேன். ஏன்னா தனியா நம்மளால ஹோம் டூர் காட்ட முடியாது. அதுக்குள்ள பெரிய மேடம் என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்க குளிச்சிட்டு இருக்கிறாங்க மேடம். பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா மசாலா அந்த கடலக்காய் தான் போட்டுருக்கிறேன். சரி பெரிய நெல்லிக்காய் வைக்கிட்ட சாப்பிட்டுக்கிறீங்களா? இந்த நெல்லிக்காய் ஆளுக்கு ஒண்ணு. உங்க கிட்ஸ் எல்லாம் இந்த நெல்லிக்காய் சாப்பிடுவாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் சின்ன வயசுல நெல்லிக்காய் சாப்பிடணும்னு சாப்பிட மாட்டேன். குடிச்சு தண்ணி குடிச்சா இனிப்பா இருக்குமேங்கிறதுக்கோசரம் நெல்லிக்காய் கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன். நீங்க யாராவது இப்படி சாப்பிட்ட அனுபவம் இருக்குதான்னு சொல்லுங்க. வச்சுட்டேன் நெல்லிக்காய். இப்ப சாப்பிடுறியா? ஃப்ரிட்ஜில் இருக்கு எடுத்துக்கூடி. இப்ப வாட்டர் கேனுக்கு தண்ணி குடிங்க, வாங்க டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்குலாம் அவங்க வாட்டர் கேனுக்கு அவங்களே தண்ணி குடிச்சு வச்சுக்குவாங்க. போய் வளையல் எடுத்து போட்டு கையில போ, வளையல் போடாம இருக்கிற. லஞ்ச் டவர்ல எடுத்துட்டு ஓடு. இங்க பாருங்க, என் பொண்ணே பவுடர் போட்டு எல்லாமே வச்சுக்குவா. தலை மட்டும் தான் சீவிடுவேன். 2 பொண்ணு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சிருவாங்க. ரித்திகா துண்டு காய போட்டு பின்னாடி ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் முடி வெட்டி விடுற சாமி அப்படின்னா 2 பேருமே எடுத்து வந்துருக்காங்க. முடி வெட்டிக்கிட்டு உங்களோட டான்ஸ் வந்து எப்படி முடி வளர்க்குறாங்க. என்னம்மா? ஒரு மாசத்துக்கு வேற வளையல் போட மாட்டியா? ம் ம் அங்க இருக்கு மெண்டல். பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வச்சுட்டு அவங்கவுங்களே மடிச்சிருவாங்க தூங்கி வந்து. டெய்லி வீடியோ கால் பண்ணிக்கிறோம். ஸ்கூல் போகிறதுக்குள்ள நம்ம கரெக்டாக வீடியோ கால் வந்துருச்சு. பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க எப்படி உதிரி உதிரி ஒன்றா ஓட்டாங்க. அவ்வளோதான். பாசாமி ரிஷிகா ஓடியா? இரவு வெளியில போய் நான் போய் கொடுக்குறேன்.
இதை லஞ்ச் பாக்ஸ் போட்டுருக்கேன் பாப்பாங்களுக்கு. கொஞ்சம் ரிஸ்க் ஆய் சொல்லுங்க. ரிஸ்க் ஆய் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி கிட்டே தொலைக்கிறா, அவர்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்றாளுங்க.